வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோயினால் பாதிக்கப்பட்ட நபரை கண்டால் ஓதும் துவா அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீ என்னோட ஒரு கண்ணை குத்திட்ட, நான் ஒரு 2 கண்ணையும் குத்தாமல் விட மாட்டேன் பாரு. எனக்கு 10 லட்சம் நஷ்டமானது ஒன்னால தான். இரு, உனக்கு 20 லட்சம் நஷ்டமாகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பண்ணுறேன். யாரோ ஒருவர் உங்களுக்கு பாவம் இழைத்து விட்டார், தவறு செய்து விட்டார், உங்களுக்கு கெட்டது செய்து விட்டார் அப்படின்றதுனால மனம் உடைந்து அந்த இழப்பில் இருந்து மீள முடியாத ஒரு துயரத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் உங்களுக்காக தான். நிச்சயமாக கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழிக்கு பழி வாங்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அனுபவப்பட்டிருப்போம். நமக்குமே பல நேரங்களில் நடந்திருக்கும். நாமளுமே சில பேருக்கு பண்ணியிருக்கலாம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு தீமைக்கு பகரம் அதே போல் தீமை செய்கிறது தான் அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போது நம்மளுடைய சமுதாயத்தில் தலையோங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி நமக்கு யாரோ ஒருத்தர் தவறிழைச்சிட்டாங்க, தீங்கு செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க, ஒரு இழப்பை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய இழப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தணும், அதை விட பெரிய கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கணும், நாமல் அனுபவித்ததை விட பன்மடங்கு வலி வேதனையை அவங்களுக்கு நாம் உணர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் ஒருபோதும் கொண்டு வரக்கூடாது. பழிக்கு பழி வாங்கிறதுக்கு அனுமதி இருந்துமே கூட யார் அவங்கள மன்னித்து தன்னோடு இணக்கமாக நடந்து கொள்கிறாங்களோ அதன் மூலமாக அங்கே விரோதம் நீங்கி நட்புறவு மேம்பட்டுருச்சுன்னு சொன்னால் நாம் அவங்கள மன்னிக்கிறத காட்டிலும் இதுதான் ஒரு மிகச்சிறந்த குணம் அப்படின்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே, நமக்கு ஒருவர் பாவம் இழைத்து விட்டால் அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை, அதற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பொறுப்பு, அதற்கான கூலி வழங்கக்கூடிய ஆற்றல் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. யாரையும் தண்டிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதேபோல்தான் நமக்கு ஒருவர் தீங்கிழைத்து விட்டால் நாமளும் அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்துவிட்டு அவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால், அதன் மூலம் நமக்கிடையில் நட்புறவு மேம்பட்டு விட்டது என்று சொன்னால் அதைவிட ஒரு சிறந்த குணம் எதுவுமே இல்லை. இதைத்தான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. யார் பழி வாங்கிறதுல எல்லை மீறி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை கேட்டுக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நேசிக்கிறதில்ல. அதற்கு பகரமாக நமக்கு ஒரு தவறு, ஒரு இழப்பு, நமக்கு ஒரு பாவம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை மன்னித்து அவர்களிடையே நட்புறவை மேம்படுத்தி தன்னுடைய குணத்தால் நாம் உயர்ந்து நிற்க வேண்டுமே தவிர, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து வேண்டுவிட வேண்டுமே தவிர அவர்களை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பாதுகாத்து அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.